ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகர். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் படம். படத்தோட நேம் டிஎன்ஏ. இது ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி. இந்த படத்தில் அதர்வா ஹீரோவா பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ஒரு நாள் கூத்து, மான்ஸ்டர், ஃபர்ஹானா இந்த படங்கள்லாம் டைரக்ட் பண்ண நெல்சன் வெங்கடேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரியில ஹீரோவான அதர்வா ஒரு லவ் ஃபெயிலியர். இதனால பொறுப்பா எந்த வேலைக்கும் போகாம எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு பார்லே கிடக்குறாரு. இதனால அவரோட ஃபேமிலியில இருக்க யாரும் அவரை மதிக்கிறது இல்லை, யாருக்கும் அவரு பிடிக்கிறது இல்லை. இன்னொரு பக்கம் ஹீரோயின் நிமிஷா சஜ்ஜன், அவங்க பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான டிசார்டரோட இருக்காங்க. இதனால அவங்களுக்கு எந்த வரனும் அமையறதில்ல. அடுத்தடுத்து வர மாப்பிள்ளைங்க எல்லாம் இந்த டிசார்டரை சொல்லி பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. ரெண்டு பேருக்கும் பிடிச்சு போயிருது. பேரண்ட்ஸோட சம்மதத்தோட மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட மேரேஜ் லைஃப் ரொம்ப சந்தோஷமா போகுது. நிமிஷா சஜ்ஜன் பிரெக்னென்ட் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் டெலிவரிக்காக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆகுறாங்க. டெலிவரி ஆகுது. டெலிவரி ஆன கொஞ்ச நேரத்திலேயே நிமிஷா சஜ்ஜன் தான் பக்கத்துல இருக்கிறது தன்னோட குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூச்சலிட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் டிஎன்ஏ. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் கலந்து ரொம்பவே ஷார்ட்டா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொன்னா, இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பார்த்திபன், எடிட்டிங் ஷபு ஜோசப். இவங்க ரெண்டு பேரும் டெக்னிக்கலா இந்த படத்துக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ஜிப்ரான். அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட ஃப்ளோல பாக்குறப்ப சீன்ஸை அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாவே இருந்துச்சு. அடுத்தது இந்த படத்துல 5 சாங்ஸ் வருது. 5 சாங்ஸுக்கும் வேற வேற மியூசிக் டைரக்டர். பட் எந்த சாங்ஸும் எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அடுத்ததா இந்த படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா, ஹீரோவான அதர்வா நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு. ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஹீரோவா கன்வெர்ட் ஆகுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த படத்துல அதுக்கேற்ற நீட்டான பெர்ஃபார்மன்ஸையும் கொடுத்திருக்காரு. அடுத்ததா ஹீரோயின் நிமிஷா சஜ்ஜன், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு. அந்த வித்தியாசமான டிசார்டர் இருக்கிற கேரக்டரை அழகா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. குழந்தை மிஸ் ஆன பிறகு குழந்தைக்காக இயங்குற சீன்ஸ் எல்லாம் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் கிட்ட வர சீன்ஸ் எல்லாம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லாம பாலாஜி சக்திவேல், சேத்தன், விஜய் சந்திரசேகர், கருணாகரன் படத்தில் நடிச்சவங்க எல்லாரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நீட்டாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அடுத்த இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுலையுமே சில இடங்கள் நல்லா இருந்துச்சு, சில இடங்கள்ல டிராபேக்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து 30 மினிட்ஸ்க்குள்ள அதர்வாவோட ஸ்டோரி எப்படிப்பட்டது, நிமிஷா சஜ்ஜன் இவங்களோட பேக் ஸ்டோரி எப்படிப்பட்டதுங்கிறத இவங்க அந்த 30 மினிட்ஸ்ல சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் இவங்க ரெண்டு பேரோட சூழ்நிலை எப்படி இருக்கு, இந்த ரெண்டு பேரும் இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பிறக்க போற குழந்தை மேல அவங்க எவ்வளவு பாசமா இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்றதுக்காக இவங்க எடுத்துக்கிட்ட டைம். பட் இந்த டைம் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கணும். ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆன போன மாதிரி இருந்துச்சு. அந்த டைம்குள்ளேயே ஒரு பார் சாங்கும் வருது. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஸோ படத்தோட 30 மினிட்ஸை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக கொண்டு வந்திருக்கணும். நெக்ஸ்ட் அந்த 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் மேரேஜ், அந்த குழந்தை மிஸ் ஆனதுலேருந்து படம் பரபரப்பாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இன்ட்ரோ வரைக்குமே படம் நல்லாவே பரபரப்பாக கொண்டு போயிருந்தாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே சொல்லும்போது இதே மாதிரி தான் செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த இடங்கள்லாம் லாஜிக் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல இவங்க குழந்தை கடத்தல் அது ரிலேட்டட் டைரக்டர் கொஞ்சம் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி இவர் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபோட கிளைமேக்ஸ்ல வர கிளைமேக்ஸ் போர்ஷன் கொஞ்சம் சென்டிமெண்ட் டச்சோட இருந்துச்சு. ஸோ படத்தோட ஸ்கிரீன் பிளேல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுலையுமே எனக்கு சில இடங்கள் ஒர்க் அவுட் ஆனிச்சு, சில இடங்கள் ஒர்க் அவுட் ஆகல. நெக்ஸ்ட் டோட்டலா ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள்னா, இந்த படத்துக்கும் லாஜிக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா நிறைய இடங்கள்ல லாஜிக் மீறிய விஷயங்கள் இருக்கும். அடுத்ததா இந்த படத்துல இவங்க வில்லன் கேரக்டரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணியிருக்கலாம். இல்லை செகண்ட் ஹாஃப்ல அடுத்தடுத்து இவங்க வில்லனா இருப்பாங்களோ, இவங்கள வில்லனா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாரி டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்து இவங்க எதிர்பார்க்காத ஒரு வில்லனை கொண்டு வந்தாலும் அந்த வில்லன் கேரக்டரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ரிஜிஸ்டர் பண்ணி கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு.
ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள், இந்த படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த 2ம் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு ஓகே அப்படிங்கிற மாரி தான் பட்டுச்சு. இந்த படம் நான் லாஜிக் பார்க்க மாட்டேன். வித்தியாசமான கிரைம் பேக்ரவுண்டோட ரிலீஸ் ஆகுற த்ரில்லர் மூவிஸ்லாம் நான் விரும்பி பார்ப்பேன் அப்படிங்கிற மாரி ஆடியன்ஸா நீங்க இருந்தீங்கன்னா, இந்த படத்த நீங்க ட்ரை பண்ணலாம். அப்புறம் இந்த படம் லேடீஸ்க்கு கொஞ்சம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, குழந்தை பேஸ் பண்ண சென்டிமெண்ட் சீன்ஸ் சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் லேடீஸ்க்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படம் இப்ப தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க. இந்த படத்த பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.